ஹாய் வெல்கம் டு தாவணி கல்ச்சர். இன்றைக்கி நம்ம வில்லேஜில் செலிப்ரேட் பண்ண பொங்கல் விழாங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட குலதெய்வ கோயில். பேர் செலாண்டியம்மன். ஸோ இங்கே தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருக்கோம். இது பொங்கல் அன்னைக்கு காலையில். ஸோ நாங்கள் அங்கே சின்ன சின்ன கிளிப்பிங்ஸாக தான் எடுத்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் பொங்கல் வச்சுட்டு அங்கே வேலை செஞ்சுட்டா அப்படி நான் கிளிப்பிங் எடுத்தனால அப்படி இருக்குது. ஸோ இதுதான் கோயிலுக்கு வெளியில். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் கோயிலுக்குள்ளே. சன்னதி எடுக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் எடுக்கலை. இதுதான் வெளியில் அட்மாஸ்பியர். பக்கத்தில் சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டி அதுக்குள்ளே சாமிலாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் நாங்கள் பொங்கல் வைப்போம். அந்த சைடில் கல்லுக்கெல்லாம் இருக்குல்ல, அங்கே வைப்போம். ஸோ இப்போ பொங்கல் எப்படி பொங்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பொங்கல் பொங்குறது. கரெக்டாக பொங்கல் பொங்குற நேரத்தில் ஆஃப் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில். இது மாலகர் கோயில்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நாங்கள் வளர்த்த மாடோட சமாதி இருக்குது. ஸோ இங்கேயும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போகிறோம். இங்கே பொங்கல்லாம் வைக்க மாட்டோம். சும்மா சாம்பிராணி தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்தது. எங்கள் பாட்டி வீட்டில் பட்டி பொங்கல்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அன்றைக்கி எடுத்த விலாக் தான் இது, வீடியோ தான் இது. நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ அந்த பட்டிக்கு. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் இந்த பூச்செடிலாம் நல்லா இருந்தனால நான் வீடியோ எடுத்திருக்கேன். நல்லாயிருக்கும் எங்கள் ஊர். ஸோ இப்போ நம்ம அந்த மாட்டு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயாச்சு. ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே தான் மாடுலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே அந்த கூரை மாதிரி தெரியுதுல, அது பட்டின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் மாடெல்லாம் நிப்பாட்டி வச்சு மாட்டுக்கு பொங்கல் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இங்கே ஃபுல்லாக மாடாக நிற்கிது பாருங்கள். இதில் என்னோடய ஃபேவரட் மாடு இந்த சைடில் கொஞ்சம் தெரிஞ்சிச்சுல, வெள்ளை கலர் மாடு. அதுதாங்க பார்க்க டெரராக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க பாருங்கள். அப்படியே வெறப்பாக நின்றுச்சு என்னை பார்த்துட்டே. இப்போ மாடு கலெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நிறைய மாடு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வளர்க்குற மாடு தான். இப்போ பட்டியில் எப்படி சாமி கும்பிட்றோன்னு பார்க்கலாம். இதுதான் பட்டி. ஸோ உள்ளுக்குள்ளே அந்த விளக்குலாம் வச்சு ஏதோ சாமி கும்பிடுவாங்க. தாத்தா பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே தான் பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க. இதுதான் பட்டி. இங்கே நாங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு தான் போவோம். பொங்கல் வச்சு அப்புறம் வீட்டிலேயே தால் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அதை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இது பார்த்திங்கன்னா கடலை செடி போட்டிருக்காங்க. அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கு மாடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வச்சு அந்த இடத்துல சாமி கும்பிடுவாங்க. ஸோ அதனால தான் டிராக்டரு எல்லாமே பக்கத்தில் நிற்கிது. இங்கே பாருங்கள், இதுதான் டிராக்டரு. இப்போ வெளியில் இருக்க மாடெல்லாம் கூட்டிகிட்டு உள்ளே நிற்க வச்சு அந்த பட்டியை ஒரு 3 ரவுண்டு சுற்ற வச்சு சாமி கும்பிடுவோம். ஏன்னா மாடையே திருப்பி திருப்பி காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க. ஸோ மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் ரகரகமாக விதவிதமாக இருந்துச்சு. இது பின்னாடி இருக்கிறது பட்டி. மாடை சுற்றி இந்த வழியாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்காக நல்லாயிருக்கும் அது கும்பிட. இப்போ பாருங்கள், மாடுலாம் உள்ளே போயிடுச்சு. உள்ளே நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சு இப்போ சாமி கும்பிடுவாங்க. அடுத்து அந்த புல் மாதிரி சைடில் இருக்குல்ல, அதை வச்சு இங்கே நடுவில் கட்டுவாங்க. கட்டி அதை மாடு தாண்டிட்டு வரணும். ஸோ அதுதான் மெயின். இப்போ கட்டுற அந்த சைடில் இருக்கிறத வச்சு கட்டுவாங்க. கொஞ்சம் வீடியோ இருட்டாயிருச்சு, நைட் ஆயிடுச்சு. தான் மாடு தாண்டிட்டு வருது.
மாடு தாண்டும் போது நான் மிரண்டுட்டேன். ஸோ அதனால தான் லைட்டாக வீடியோ ஆடிருக்கோம். நான் ஓடியே போயிட்டேன் அங்கிட்டு. இப்போ ஒரு மாடு தாண்டுதா, அதே மாதிரி எல்லா மாடுமே தாண்டும். நான் இந்த மாடு தாண்டும் போது மட்டும்தான் தைரியமாக எடுத்தேன். ஏன்னா இது கொம்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அடுத்து தாண்டுறது எல்லாமே ரொம்ப வந்து டெரராக இருந்துச்சு. அதனால் என்னால் சரியாக அங்கே நின்று எடுக்க முடியல. இப்படி தான் ஒவ்வொரு மாடாக தாண்டும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்தது. சாப்பிட்ற கிளிப்பிங்கும் என்னால் காமிக்க முடில. ஏன்னா ஃபுல்லாக இருட்டாயிருச்சு. அவ்வளோவா அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை. இதுவே எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி பண்ணது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு போனோம். அது வந்து எங்கள் பாட்டியோட குலதெய்வம். அதுதான் இது, காளியம்மன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா புத்துலேயே உருவாகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சாமி. இதுவும் நான் சன்னதி காமிக்க வேணாம்னு நினச்சேன், அதனால் நான் காமிக்கல. இது பார்த்திங்கன்னா கோயில் உள்ள அடுத்து வந்து சாமி வீடுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாமி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் அடுத்து சாமி கும்பிடுவோம். இந்த மாதிரி தான் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் நான் ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதோட இந்த பொங்கல் வீடியோ வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.